ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாசப். இன்னைக்கு கடாய் பன்னீர் செய்யலாமா? வாங்க. நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம கியூபாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிடலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இதிலே நான் கியூபாக ஆனியனும் கேப்சிகமும் வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, குட்டி குட்டியாக வச்சுருந்த ஆனியன் கொஞ்சமாக. ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி 4 பல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃபைன் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணிங்க. இது நல்லா பாயில் ஆன அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், ஆனியன், கேப்சிகம் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூடான கடாய் பன்னீர் ரெடிங்க. இது தோசை, சப்பாத்தி, பூரி இது எதுக்கு வேணால் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.